கரூரில் இன்று தனது பரப்புரையை தொடர்ந்த விஜய் அவர் ஏற்கனவே நாமக்கல்லில் பேசி முடித்துவிட்டு கரூர் வரும் வழியில் ரசிகர்கள் பலரையும் சந்தித்து மீண்டும் அவர் கரூர் வந்து அவர் பேசவிருந்த நிலையில் விஜய் பேசவிருக்கும் இடத்தின் அந்த பகுதி முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டது. மின்வெட்டு ஏற்பட்டதை தொடர்ந்து விஜய் வருகையும் தொடர்ந்து விஜய் பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாகவே அங்கு கூட்ட நெரிசல் மிகவும் கட்டுக்கடங்காமல் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. கட்டுக்கடங்காமல் சென்ற கூட்டத்தில் விஜய் பேசி முடித்து அவர் வெளியே சென்றதும் மேலும் 15,000 பேர் கூட வேண்டிய இடத்தில் 50,000 பேர் கூடியதால் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரை 29 பேர் குழந்தைகள் உட்பட 29 பேர் உயிர் இழந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக முதல் தகவல் அறிக்கை தெரிவிக்கிறது. இது கரூரில் இருந்து வரும் செய்திகள் மிகவும் வருத்தமளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் கரூரில் இருந்து வரும் செய்திகள் மிகவும் வருத்தமளிப்பதாக உள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் கரூர் மாவட்ட முதன்மை மருத்துவ செயல் அலுவலரை தொடர்பு கொண்ட போது கரூரில் அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மட்டும் அல்லாது திருச்சியில் இருந்தும் மருத்துவர்களை வரவழைத்துள்ளதாகவும் மேலும் பல ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் மேலும் பலர் இங்கு வந்து கொண்டு இருப்பதாகவும் மேலும் பொதுமக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சம்பவமானது கரூர் மாநகரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெகன் ரூம்ல எல்லாம்